Welcome student. I am Ganesan from Sri Hari Ganesh Institute of Mathematics. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா probability and queuing theory, probability and random process and probability and statistics கூட சரி. ஸோ அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் random variables அப்படின்ற யூனிட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நாட் ஓன்லி random variable 2017 ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா probability and random variables. பட் மற்ற ரெகுலேஷனுக்கு எல்லாருக்கும் ஒன்லி ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். அதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. 17 ரெகுலேஷனுக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கான்செப்டும் வரும், சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் அடிஷனல், மற்றபடி எல்லாமே சேம். ஸோ இப்போ நம்ம நடத்த போகிற ரேண்டம் வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் பிக்யூடி, பிஆர்பி அண்ட் பிஎன்எஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் ஆகும். அண்ட் இட் இஸ் காமன் டு ஆல் த ரெகுலேஷன்ஸ், 2017, 13 and 8 எல்லா ரெகுலேஷனும் இது கவர் ஆகும். சரி, இப்போ இந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிட் தான் இது ஆக்சுவலாக. அதில் என்னென்னா நிறைய ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸை பற்றி ரேண்டம் வேரியபிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பெனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய டாபிக் தான். அதே மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய படிக்க மக்கப் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக். யூனிட் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள்ஸ். ஒரு 17 ரெகுலேஷன்ல முன்னாடி என்ன வரும்னா ப்ராபபிலிட்டின்னு வரும், ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ நம்ம வந்து 17 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் படிக்கணும். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராபபிலிட்டி கான்செப்டும் படிச்சுக்கணும். ஸோ அது வந்து +2 லெவலில் இருக்க ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாவே போதும், நம்ம அதை அடிச்சிடலாம். ஸோ நான் அதை பற்றி தனியாக ஸ்பெஷலாக சேர்த்துக்கிறேன். அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2017 ரெகுலேஷன்ஸ்க்கும் வரும், 2013 ரெகுலேஷன் அண்ட் 2008 ரெகுலேஷன் எல்லாருக்குமே இது கவர் ஆகும். நம்ம இதை பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி கான்செப்ட் தனியாக சொல்லித்தரேன் 17 ரெகுலேஷனுக்கு. பட் 2017 ரெகுலேஷன் இதை பார்க்கணும். ஏன்னா ப்ராபபிலிட்டின்றது ஒரு 4-5 சம் தான் நான் சொல்லி, ஒரு 10 சம் சொல்லி கொடுத்தா போதும். அதை தவிர மற்ற எல்லா சம்மும் இதில் ரேண்டம் வேரியபிள்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஷின்ஸ் வரும், அதுக்கு மேலே வர சான்ஸ் இல்லை ப்ராபபிலிட்டியில். ஓகே, சரி. இப்போ இந்த ரேண்டம் வேரியபிள்ல பார்க்கும்போது நம்ம ரொம்ப டீப்பாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கடற்கரை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லிட்டு பார்ப்போம். டிஸ்கிரீட் வேரியபிள்னா கவுண்டபிள் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் as கவுண்டபிள் வேல்யூஸ் ஆர் கவுண்டபிள் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருந்தால் டிஸ்கிரீட், அன்கவுண்டபிள் வேல்யூஸ் இருந்தால் அது கண்டினியூஸ். அது சொல்லிட்டு நிறைய டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் நிறைய ஃபார்முலாஸ்லாம் படிச்சு வச்சிருப்பீங்க. இதில் வேற எதுவும் ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ இ ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்றது இ ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்லணும்னா மீன் சொல்லுவோம். வேரியன்ஸ் வேணும்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலாலாம் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. இ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கிரீட்டா இருந்த ஒரு ஃபார்முலா, கண்டினியூஸ் டிஸ்கிரீட்னா ஒரு ஃபார்முலா, கண்டினியூஸ்னா ஒரு ஃபார்முலா. டிஸ்கிரீட்னா சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், கண்டினியூஸ்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பி எஃப் டிஎக்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மீன் கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ண போகிறோம். வேரியன்ஸ் மீன் வேல்யூ கேட்டாங்கன்னா டிஸ்கிரீட்டுக்கு இதை, கண்டினியூஸ்க்கு வந்து இந்த ஃபார்முலா. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் பேசிக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி 1ன்றது நம்மளுக்கு தெரியும். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வேல்யூ பி ஆஃப் சிக்மா வந்து 1ன்னு தெரியும் ஃபார் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் அதோட வேல்யூ 1. அதுவே வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் தி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தேவைப்படுவாங்க. அதில் இதை தவிர பேசிக் ஃபார்முலா தான் நீங்கள் அதில் நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டது போதும்.
அப்புறம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சிடிஎஃப், குமுலேட்டிவ் சொல்லலாம் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கூட சிம்பிளா சொல்லலாம். அது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது ஒன்றா வச்சுங்க தேவைப்படலாம். அதே மாதிரி இந்த ரிலேஷன் பிட்வீன் நல்லா தெரிஞ்சுங்க, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், சிடிஎஃப் பிடிஎஃப். த ரிலேஷன் பிட்வீன் சிடிஎஃப் அண்ட் பிடிஎஃப் என்னன்னா கேபிட்டல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ஒரு ரிலேஷன் பிட்வீன் சிடிஎஃப் அண்ட் பிடிஎஃப். மைண்ட்ல வச்சுக்கோங்க, எங்கேயாவது தேவைப்படும். அது தவிர வேற எதுவும் ஸ்பெஷலாக சொல்லிக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தெரியுமா? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா பி ஆஃப் ஏ கிவன் பி அப்படின்னாங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் செகண்ட்ல இருக்கிறது பி ஆஃப் பி ப்ரொவைடட் பி ஆஃப் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஃபார்முலாவும். P of A given B is equal to P of A intersection B by P of B. Okay. அதை தவிர வேறு ஸ்பெசிபிக் ஃபார்முலா சரி வரும்போது பார்த்துக்கலாம். சரி, இதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி ஒரு டேபிள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி தரேன். அந்த டேபிளை அப்படியே பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்மில் கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கங்கே தேவைப்படும். அதனால அந்த தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ. ஓகே, இது வந்து என்னன்னா நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன். நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அல்லது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ரெண்டு வரும். அதாவது டிஸ்கிரீட்டா இருந்தா மாஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் இருந்தா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது வந்து மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து எம்ஜிஎஃப். ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்மள எக்ஸாம்பிள் சம் போட முடியும் இது ஈஸியா. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதை காமனாக எல்லாத்தையுமே நம்ம போடணும், அதனால அதை பார்த்துக்கோங்க. என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ், n minus x, where x is equal to 0, 1, 2, etc. இதுதான் வந்து etc. n ல போய் முடியணும். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். NCX p power x q power n minus x அப்படின்னு வரும். அதோட மீன் வந்து NP, வேரியன்ஸ் வந்து NPQ. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேரியன்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உள்ள விஷயம் பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் வேரியன்ஸ், அப்படின்னா இது ரூட் ஆஃப் NPQ. ஓகே, ஸோ இதோட எம்ஜிஎஃப் இதோட எம்ஜிஎஃப் வந்து ரேரா தான் தேவைப்படும். Q plus P into E power T the whole power n. ரொம்ப கண்டிப்பா தேவைன்றதை மட்டும் எம்ஜிஎஃப் எழுதுறேன். எல்லா எம்ஜிஎஃப் நான் எழுதல, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், மீன் NP, வேரியன்ஸ் NPQ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் NPQ தெரிஞ்சுங்க. அதோட எம்ஜிஎஃப் தேவைப்படும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட எடுத்துக்கிட்டீங்கன்னா P of x is equal to x is equal to e power minus lambda lambda power x by x factorial. இதோட மீன் வந்து லாம்டா, இதோட வேரியன்ஸும் லாம்டா தான், இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் வேரியன்ஸ், அதனால ரூட் ஆஃப் லாம்டா. இதோட எம்ஜிஎஃப் இருக்கு, நான் எழுத வேண்டாம், அது ரொம்ப தேவைப்படுற வாய்ப்பே இல்லை, ரொம்ப தேவைப்படாது, அதனால அதை விட்டுருக்கு. தேவையானது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. நான் கொடுக்கறத மட்டும் நல்லா எழுதி பேப்பர்ல எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட்
பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் q பவர் x இன்ட்டு p அல்லது p இன்ட்டு q பவர் x எப்படி வேணாலும் சொல்லலாம். x இஸ் ஈக்குவல் டு 0 1 2 எக்ஸெட்ரா. இந்த இடம் எல்லாம் கீழே போட்டேன். சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீன் வந்து q பை p. q பை p இதோட வேரியன்ஸ் வந்து q பை p ஸ்கொயர். அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது ரூட் எடுக்கணும். அந்த ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் q பை ரூட் ஆஃப் p ஸ்கொயர் p. அதனால இது அவ்வளோ தேவைப்பட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனோட mgf பார்த்தோம்னா p பை 1 மைனஸ் q இன்ட்டு e பவர் t. ஓகே, சரி, இது ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். எல்லா டிஸ்ட்ரிபியூஷனோட இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரதெல்லாம் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் மூணுமே வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்த வரதுல வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் போடணும், இன்டர்வல் பேஸ்டில் போடலாம். 1 by b minus a less than x less than b, 0 otherwise. 1 by b minus a நல்லா கிளியராக எழுதி வச்சுங்க. இது வந்து a plus b by 2 அல்ல b plus a by 2 இப்படின்னு எழுதிக்கலாம். மீன் வந்து a plus b by 2, வேரியன்ஸ் வந்து b minus a the whole square by 12. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சொல்ல தேவையில்லை, இதுக்கு ரூட் எடுத்தால் போதும். அதனால சம்மில் வரும்போது அதுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுக்கு இது ரூட் போட்டுருங்க. ஸோ வேரியன்ஸ் வந்து b minus a the whole square by 12. அண்ட் தென் இதுக்கு mgf நம்பர் தேவையில்லை, விட்டுருங்க. ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் அண்ட் வேரியன்ஸ் நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். ஷோராக யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் அண்ட் வேரியன்ஸை வச்சு கேட்பாங்க. அதில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. அதை வச்சு யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் மீன் வேரியன்ஸ். ஸோ அதனால் அது நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. And then after the uniform distribution, and then exponential distribution. Exponential. அதுக்கு ஃபார்முலா வந்து f of x is equal to lambda into e power minus lambda x, where x is greater than or equal to 0, 0 otherwise. Okay, so exponential distribution of mean வந்து 1 by lambda, variance வந்து 1 by lambda square. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் எடுத்துணும், ரூட் எடுத்தால் இடம் 1 by lambdaனே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதோட mgf வந்து lambda by lambda minus p. ஓகேங்களா? ஸோ அதனால இது நான் வச்சுங்க, இதோட mgf. ஸோ மீன் 1 by lambda, வேரியன்ஸ் 1 by lambda ஸ்கொயர். ஸோ லாஸ்ட் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதிகமாக தேவைப்படாது, மேக்ஸிமம் எதுவும் அவ்வளோ தேவைப்படாது. இருந்தாலும் அது இருக்கிறத வந்து சொல்லிடுறேன், அதை முடிச்சிடலாம். அடுத்தது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து f of x வந்து 1 by sigma into root of 2 pi e power minus 1 by 2 into x minus mu by sigma the whole square. அதில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி, மியூவோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் மியூ இன்ஃபினிட்டி, அண்ட் சிக்மா வந்து கிரேட்டர் தென் 0. இதெல்லாம் நோட் பண்ணுங்க. இதில் வந்து மியூ தான் மீன், இது வேரியன்ஸ், இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, அதோட mgf நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இது வரைக்கும் நல்லா தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னால் யூனிஃபார்ம், எக்ஸ்பொனென்ஷியல், பாய்சான், ஜியோமெட்ரிக் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதிக இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல போனால் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாமே கண்டினியூஸ். இந்த மாதிரி இன்டர்வல் பேஸ்ல இருந்தால் அது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் 3 டிஸ்ட்ரிபியூஷன் வந்து discrete distribution, binomial, Poisson, geometric, these are all discrete distribution. அதுக்கப்புறம் மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், mgf இதெல்லாமே இந்த தரவா படிச்சு வச்சுக்கோங்க. சம்மில் வந்து வரும்போது நான் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, சரி, இன்ட்ரடக்ஷன் போதும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம் ஒன்று சால்வ் பண்ணலாம்.
Okay, so the first problem பார்க்கலாம். Which of the following is a discrete random variable? Discrete random variable னா நமக்கு வந்து கவுண்டபிள் வேல்யூஸ் வரணும், அன்கவுண்டபிள் வரக்கூடாது. சரிங்களா? இப்ப பாருங்க, the number of cars crossing a particular signal in a day. ஸோ நம்பர் ஆஃப் கார் வந்து பார்த்தீங்கன்னா 10, 15, 100 இந்த மாதிரி 10, 5, 1500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான். ஸோ இது வந்து டிஸ்கிரீட். நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் த கியூ டு பை சினிமா டிக்கெட், அதுவும் நம்பர் ஆஃப் டிஸ்கிரீட் கவுண்டபிள். டைம் டேக்கன் ஆன் கம்ப்ளீட் டெலிஃபோன், டைம்லாம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும்தான் டிஸ்கிரீட்டு. இதில் ஆன்சர் வந்து ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும்தான் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ ஆப்ஷனில் ஏ தான் 1 and 2, அதுதான் ஆன்சர். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். The probability function of a random variable is defined as, ஸோ டேபிள் கொடுத்துருக்காங்க. இல்லை தென் k is equal to, k ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா நம்மளுக்கு தெரியும் sum of the probability is 1ன்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 4 9 10 15k எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 15k வருது. ஸோ 15k = 1னா k ஓட வேல்யூ 1/15. ஸோ 1/15 எங்க இருக்கு? ஏ. ஸோ இந்த சம்ல ஏ தான் ஆன்சர். புரிஞ்சுச்சு. ஸோ தேர்ட் ப்ராப்ளம், a variable that can assume any possible values between 2 points. ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க எல்லா பாசிபிள் வேல்யூஸும், ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் ஆக்சஸ் எடுத்தீங்கன்னா 2 இருக்கு, 3 இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க எல்லா பாசிபிள் வேல்யூ இன்க்ளூட் பண்ணா அதுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அந்த வேல்யூஸ் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ அப்போ இதுக்குள்ள இருக்க எல்லா வேல்யூனா அன்கவுண்டபிள் வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட் அது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அண்ட் பி ஆஃப் எக்ஸ் is probability of x, then expected value of random variable. Expected value na e of x. So introduction la na sollirundha e of x க்கு ரெண்டு ஃபார்முலா கொடுத்திருந்தேன். ஒன்னு வந்து discrete random variable, another one for continuous random variable. One formula discrete க்கு நான் என்ன கொடுத்திருந்தா sigma x into p of x, another formula integral -infinity to +infinity x f of x dx. இந்த ரெண்டு ஃபார்முலா கொடுத்திருந்தேன். So this is for this continuous random variable, this is discrete random variable. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரீட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ் பதில் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, அவ்வளோதான். ஆக்சுவலாக இங்கே பி இருக்கு, அதனால இங்கே பி தான் வரணும், தப்பு தான் ஆக்சுவலாக பி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் பாசிபிள் in probability distribution? எது பாசிபிள் கிடையாது சொல்றாங்க. ஸோ சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி எப்பவுமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 தான் வரும். கரெக்ட். இது சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி 1 தான் வரும். இப்போதான் முன்னாடி போன சம் யூஸ் பண்ணணும். ஓகே, சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் வந்து இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ்னா மீன் வேல்யூ 2 இருக்கலாம், அதுவும் ரைட்டு. ப்ராபபிலிட்டி வேல்யூ cannot be நெகட்டிவ், இதுதான் இருக்க முடியாது. ஸோ நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். சிக்ஸ்த் ப்ராப்ளம், a set of numerical value assigned to a sample space. So numerical value assign பண்றோம் sample spaceக்கு அப்படின்னா அதான் random variable. So this is definition of random variable. So B தான் இந்த சம்மோட ஆன்சர். Seventh, in a discrete probability distribution, sum of all possibilities in the way is always equal to. So discrete distributionல sum of all probabilities, எல்லா probability add பண்ணா என்ன வரும்? இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா the total probability of sample space is அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு கொஸ்டினும் ஒன்று தான். இதோட வேல்யூ வந்து 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்பவுமே நம்ம தான் 1ன்னு தெரியுமே. சம் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அந்த கொஸ்டினை இப்படியும் கேட்பாங்க, நான் வச்சுங்க. ஸோ இதை மாதிரியும் கேட்கலாம், இதை மாதிரியும் கேட்கலாம். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் sample space is 1. An expected value of random variable is equal to, expected value என்னது? e of x தான் expected value. அதை நம்ம மீன் தானே சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம மீன் சொல்லலாம். சி தான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்தது 9th, a discrete probability function p of x is always non-negative.
and always lies between, probability function always lies between 0 to 1 தான். சரிங்களா? ஏன்னா நெகட்டிவ்ல எல்லாம் வரக்கூடாது. ப்ராபபிலிட்டி வேல்யூ cannot be negative. So that infinity வரைக்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1க்கு மேலேயும் போகக்கூடாது. ஸோ அதனால பி தான் இந்த சம்மோட ஆன்சர். எல்லாருக்கும் தெரியணும் ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டிப்பா greater than or equal to 0 and also it is less than 1. 1க்கு மேலேயும் ப்ராபபிலிட்டி போகக்கூடாது. அதனால 0 and 1 தான் between. இது பார்ப்போம். Distribution function, cumulative distribution function. Capital F of X formula கொடுத்திருந்தேனே introductionல. Capital F of X க்கு P of X less than or equal to X ன்னு போட்டு integral minus infinity to X F of X dx ன்னு formula கொடுத்திருந்தேன். அதன்படி இதுதான் ஆன்சர். ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். 11th சம். ஸோ இது ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி நான் இன்ட்ரடக்ஷனில் கொடுக்கல, பட் இதை ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி நான் இங்கே சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான். உள்ள இருக்கிறது அப்படியே வரும். அதை ஒரு ஃபார்முலாவை எழுதி கொடுக்கறது அப்படியே வந்து ஒரு பேப்பரில் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னா ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி. இது ஒன்று வச்சுக்கோங்க. பிளஸ் வந்தா பிளஸ், மைனஸ் வந்தா மைனஸ், பிளஸ் வந்தா பிளஸ், மைனஸ் வந்தா மைனஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட். இதுவே வேரியன்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் ஏ முதல்ல சொல்லிடுறேன். வேரியன்ஸ் ஆஃப் ஏ வந்து 0. வேரியன்ஸ் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் வந்து எப்பவுமே வந்து 0. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப், ரொம்ப முக்கியமானது இந்த ஃபார்முலா, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈயை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏ தான் வெளியில வரும், ஆனால் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ஏ ஸ்கொயரா வெளியில வரும். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான ஃபார்முலா வந்து வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னு சொன்னாங்க. பி அப்படின்னு சொன்னாங்கன்னா பிஒய் எடுத்துங்க. பிஒய் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். இங்க பிளஸ் வந்தாலும் சரி, மைனஸ் வந்தாலும் சரி, ஆல்வேஸ் பிளஸ். இப்போ நான் சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள பிளஸ் வந்தாலும் சரி, மைனஸ் வந்தாலும் சரி, ஆல்வேஸ் பிளஸ். அண்ட் ஆல்சோ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட்லாம் ஸ்கொயர்ல தான் வெளில வரும். அதான் வேரியன்ஸ்ல வர ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி சம் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதன்படி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ இ ஆஃப் சி வந்து சி தான். ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ கொண்டாடி ஃபார்முலா சொன்னேன், அந்த ஃபார்முலா தான். இப்போ இந்த அந்த சொன்ன ஃபார்முலா படி 3xன்றது என்ன வரும்? 3 ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ 3 ஸ்கொயர்னா 9 அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது இங்கே 2. ஸோ 9 to 18. ஸோ 18 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ பி தான் ஆன்சர். ஸோ இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயரா தான் வெளில வரும், கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆயிடும், அது தேவையில்லை. சரிங்களா? இப்போ இது கூட ஃபார்முலா சொன்னேன். இ ஆஃப் 3x பிளஸ் 2னா 3 இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ். சரிங்களா? வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் ஸ்கொயரா வெளில வரும், எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் வெளில வரும். சரிங்களா? பிளஸ் இ ஆஃப் 2. இ ஆஃப் 2னா 2 தான். வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் 2 0 ஆயிடும், ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2 அப்படியே தான் வெளில வரும். 3 இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் வந்து 2 பிளஸ் 2. அப்போ என்ன 3 2 6 6 பிளஸ் 2 8. ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, போன சம்முக்கு இந்த சம்முக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் ஒய். வேரியன்ஸ்ல மட்டும்தான் மைனஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ளஸ் வரும். இயை பொறுத்த வரைக்கும் மைனஸ்னா மைனஸ் தான், ப்ளஸ்னா ப்ளஸ். ஸோ இ ஆஃப் எக்ஸ் வந்து 5 மைனஸ் இ ஆஃப் ஒய் வந்து -2. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2. ஸோ 7 தான் இது சம்மோட ஆன்சர். இது பார்த்தீங்களா? another important வேரியன்ஸ் வந்துடுச்சு. அப்படின்னா ஒரு 2 ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இருந்தா பிளஸ் வரும்னு சொல்லியிருக்கேன், பிளஸ் வந்தாலும் பிளஸ் தான் வரும். 3 ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஓகே, ஸோ 4 இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 5 பிளஸ் 9 இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து 2. ஸோ 5 4s are 20, 18. ஸோ 38 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். 16th சம் பாருங்க.
variance of random variable x is 4. So variance of x வந்து 4 னு கொடுத்திருக்காங்க. its meanன்றது e of x. mean வந்து 2 னு கொடுத்திருக்காங்க. ஓகே. then what is e of x square அப்படினு கேக்குறாங்க. அதை டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? e of x square minus e of x the whole square அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலால வேரியன்ஸ் ஆஃப் x ஓட வேல்யூ 4, e of x square தான் கேட்டிருக்காங்க, அப்படியே வச்சுப்போம். மைனஸ் e of x the whole square 2. 2 ஸ்கொயர் வந்து 4. 4 அண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 4 plus 4 8. 8 தான் e of x square. ஓகே, ஸோ அவங்க கேட்டது 8. ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். இது பாருங்க, e உள்ள கொண்டு போனீங்கன்னா e of x மைனஸ் e உள்ள கொண்டு போனீங்கன்னா e of x போட்டு e of x வந்துடும். e of xனா அதுவும் e of x தான். அப்போ e of x minus e of x வந்து 0. ஸோ சி தான் இந்த சம் ஆன்சர். நல்லா தெரியும், e of xன்றது e of x தான். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x வந்து இதான். அதனால 0 தான் ஆன்சர். அண்ட் 18th போன சம்முக்கு இந்த சம்முக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். e of x minus e of x the whole square, இதுவும் வேரியன்ஸ் தான். வேரியன்ஸுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. வேரியன்ஸ் இப்படியே ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை e of x ஸ்கொயர் மைனஸ் e of x the whole ஸ்கொயரும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக ப்ரூஃப் இருக்கு, நான் அந்த ப்ரூஃப் இப்போ சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் வச்சுங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸை இப்படியும் எழுதலாம், e of x ஸ்கொயர் மைனஸ் e of x the whole ஸ்கொயர். இன்னொன்று வந்து e of x minus e of x the whole ஸ்கொயர்னு எழுதலாம். அதனால பி தான் இந்த சம்மோட ஆன்சர். And 19th sum. X is a random variable taking the values 3, 4, 7 with probability. அப்போ நான் அர்த்தம் x p of x. x வந்து 3, 4, 7, 1/3, 1/4, 4/7. ஓகே, e of x என்னன்னு கேட்குறாங்க. e of x கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் நமக்கு தெரியுமே, சிக்மா x into p of x. ஸோ அந்த லாஜிக் படி x into p of x னா this into this, 3 into 1/3 plus 4 into 1/4 and 7 into 4/3, 7 into 4/7. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 3 கேன்சல் ஆனால் 1, 4 4 கேன்சல் ஆனால் 1, 7 7 கேன்சல் ஆனால் 4, 4 5 6 6 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். இதுதான் e of x. 20th ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் எக்ஸ் இஸ் அவுட்கம் ஆஃப் எ ரோல் ஆஃப் பேர் டை. ஓ, எக்ஸ் வந்து அவுட்கம் ஆஃப் ரோல் ஆஃப் பேர் டை. ஒரு டையை த்ரோ பண்ணீங்கன்னா, நல்லா பார்த்துங்க, டையை த்ரோ பண்ணால் என்னென்னலாம் விழும்? ஒரு டையை த்ரோ பண்ணும்போது 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், எது வேணாலும் வரலாம். 1 வரதுக்கு ப்ராபபிலிட்டி 1/6 தான், 2 வர ப்ராபபிலிட்டி 1/6 தான், 3 வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6, 4 வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6, 5 வரதுக்கு ப்ராபபிலிட்டி 1/6, 6 வர ப்ராபபிலிட்டி 1/6 தான். கொஸ்டின் வந்து e of x தான் கேட்குறாங்க. e of x க்கு ஃபார்முலா என்னது? this into this plus this into this plus this into this plus this, எல்லாம் இப்படி தானே வரும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 6, 4, 10, 15, 18, 20, 21. அப்போ என்னன்னா 21/6, 3 டேபிள் அடிச்சுமா 7/2. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். என்ன பண்ண புரியுதா? ஒன்றும் இல்லை, e of xனா என்னது? சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் தானே. அப்போ என்ன அர்த்தம்? திஸ் இன்ட்டு திஸ் பிளஸ் திஸ் இன்ட்டு திஸ் அப்படின்னு பண்ணணும். நான் டினாமினேட்டர்லாம் காமனாக இருக்கனால அப்படியே விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணால் 21/6 வந்துச்சு. சரிங்களா? அதுதான் e of xோட வேல்யூ. நெக்ஸ்ட், if f of x is equal to this kx square 0 to 3 is the probability density function. Probability density function என்னது? integral minus infinity to plus infinity f of x dx equal to 1 ன்னு தெரியும். ஆனால் ரேஞ்ச் வந்து 0 to 3. ஸோ integral 0 to 3 kx square dx is equal to 1. அப்போ
k x cube by 3 with the limit வந்து 0 to 1 equal to 1. ஸோ லிமிட்டை போட்டிங்கன்னா 3 வரும். k ஓட வேல்யூ 1 by 3 வரும். k ஓட வேல்யூ 3 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ மாற்றி போட்டோன்னா இதில் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆச்சு. எக்ஸ் கியூப் பை 3. ஸோ இது அடிச்சிருங்க. 3 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். இதில் என்ன கேட்டிருக்காங்க அதே சம் தான். இந்த probability density function of continuous random variable f of x கொடுத்துட்டு then the value of k தான் கேட்டிருக்காங்க இந்த சம்ல. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ ஆஃப் k அப்போனா எப்படி என்ன பண்றது? அதே மாதிரி தான் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி k by 1 plus x square into dx is equal to 1. k வெளியில் எடுத்துட்டு 1 by 1 plus x square tan inverse of x. அதுக்கு லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1. ஸோ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. k இன்ட்டு அப்பர் லிமிட் tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா பை பை 2. டேன்ல பை பை 2 தானே வரும். மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து மைனஸ் பை பை 2. ஆனால் தெரியும் tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி டேன்ல எப்போ இன்ஃபினிட்டி வரணும் பை பை 2. மைனஸ் இன்ஃபினிட்டி போடும்போது மைனஸ் பை பை 2. மைனஸ் மைனஸ் பிளஸ் பை பை 2 ஆயிடும். அப்போ அதுல இருந்து k இன்ட்டு பை பை 2 பிளஸ் பை பை 2 வந்து பை. ஏன்னா 90 பிளஸ் 90 180. அதனால ஸோ ஈக்குவல் டு 1. அப்போ கேவோட வேல்யூ 1 by பை. ஸோ 1 by பை தான் ஆன்சர். சி தான் இந்த சம்மோட ஆன்சர். 23rd sum. A random variable x has binomial distribution with n equal to 25, p equal to 8.8. Then the standard deviation அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன்ல டேபிள் போட்ட ஞாபகம் இருக்கா? அந்த டேபிள் எவ்வளோ நான் வச்சு சொன்னேன். பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா ரூட் ஆஃப் என்பிக்யூ, மீன் வந்து என்பி, வேரியன்ஸ் வந்து என்பிக்யூ. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் அங்கே யூஸ் பண்ண போறேன். மீன் கொடுத்ததுல என்பி அப்படின்றத யூஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா இதுல இப்போ இதுல பார்த்தீங்கன்னா மீன் வந்து n வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே 25, p வந்து 0.8. அப்போ np ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் என்பிq தானே. ஓகே. அப்போ q தெரியாம நம்மளால போட முடியாது. q கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 1 மைனஸ் p. அப்போ 1 மைனஸ் p யோட வேல்யூ 0.8. ஸோ 1 மைனஸ் 0.8னா 0.2. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா ரூட் ஆஃப் என்பிq. அப்போ எட்டு p வந்து 0.8, q வந்து 0.2. ஓகே. ஸோ இப்போ இதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ண ஒரு ஐடியா சொல்கிறேன். இது வந்து 25, 0.8ன்றது என்னன்னா 8/10, 0.2 வந்து 2/10 அப்படி எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா இது வந்து 16. ஸோ 25 ரூட்ல இருந்து எடுத்தா 5, 8 into 2 16, 16 ரூட்ல இருந்து எடுத்தா 4 பை ரூட் 10 ரூட்ல தான் ஒரு 10 வந்துடும். அப்போ என்னன்னா 5 4s are 20 அடிச்சிங்கன்னா 2. ஸோ 2 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே. சரி, இப்போ பாருங்க. The mean of the binomial distribution வந்து 20. ஸோ மீன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கொடுத்துருக்கேன்? என்பின்னு கொடுத்துருக்கேன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து என்பி. ஸோ என்பி வந்து 20. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4. ரூட் ஆஃப் என்பிக்யூ அதோட வேல்யூ 4. ஸோ ஸ்கொயர் எடுத்துருங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்பிக்யூ ஈக்குவல் டு 16. அதில் இந்த என்பியோட வேல்யூ கூட இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏன்னா என்பியோட வேல்யூ 20. ஸோ 20q ஈக்குவல் டு 16. அப்போ அதுல இருந்து கியூவோட வேல்யூ 16/20. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, என்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? பி கண்டுபிடிப்பேன். பியோட வேல்யூ 1 மைனஸ் கியூ. ஸோ 1 மைனஸ் 16/20. ஸோ 20ல 16 போச்சுன்னா 4/20. 4/20னா 1 4s are 4, 5 4s are 20. ஸோ பியோட வேல்யூ 1/5. ஸோ n இன்ட்டு பியோட வேல்யூ 1/5 is equal to 20. இப்போ என்னோட வேல்யூ 5 2s are 10, 100. ஸோ என்னோட வேல்யூ 100. ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே. ஸோ
அதனால தான் அந்த டேபிளை பைகாட் பண்ண சொன்னேன். ஸோ இந்த டேபிள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேரியன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம் பார்ப்போம். இஃப் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் மீன், அப்போ என்பி வந்து 12, ரூட் ஆஃப் என்பிக்யூ அதோட வேல்யூ வந்து 2. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 4. அதை இப்போ என்பியை கொண்டு வந்து போட்டிங்கன்னா 12 into q equal to 4. ஸோ q equal to 1/3. q வந்து 1/3. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தென் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் பேராமீட்டர் p, p ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, p தெரியும்னா போட்டுடலாமே. p is equal to 1 minus q. So 1 minus 1/3. So 3 minus 1, 2/3. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது பியோட வேல்யூ 2/3. அவ்வளோதான். இது ஒரு ஜென்ரல் கண்டிஷன் தான், நீங்கள் பைகாட் பண்ணி வச்சிருக்கணும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ சிமெட்ரிக்காக இருக்கும்னா பியும் கியூவும் ஈக்குவலாக இருந்தால் தான் சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக் ஒன்லி இஃப் பி அண்ட் கியூ ஆர் ஈக்குவல். சம்டைம் எக்ஸாம்பிள் இஃப் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஃப் பி அண்ட் கியூ ஆர் ஈக்குவல் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்கலாம். சிமெட்ரிக், நான் சிமெட்ரிக், எனிதிங் சம்திங் கொடுப்பாங்க. அதனால பியும் கியூ ஈக்குவலாக இருந்தால் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். அப்புறம் இது பாருங்க, 27th ப்ராப்ளம். த வேரியன்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் e power minus lambda lambda power x by x factor. ஸோ நான் தான் கொடுத்துருந்தேன், அந்த டேபிள் பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட வேரியன்ஸ் வந்து லாம்டா. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட மீனும் லாம்டா தான், வேரியன்ஸும் லாம்டா தான். ஸோ சி தான் இந்த சம்மர் ஆன்சர். இது பார்க்கலாம். If a random variable x follows Poisson distribution such that e of x square equal to 30. Okay, e of x square 13 கொடுத்திருக்காங்க. That the way then the variance of distribution is variance கேக்குறாங்க. Poisson distribution ஓட variance கேக்குறாங்க. சரி, இந்த சம எப்படி நான் டீல் பண்ண போறேன்னு பாருங்க. நம்மளுக்கு பைனாமியல் Poisson distribution பொறுத்த வரைக்கும் மீன் வேல்யூ லாம்டா தான், வேரியன்ஸ் வேல்யூவும் லாம்டா தான். சரிங்களா? பட் வேரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஜென்ரல் ஃபார்முலா வந்து e of x square மைனஸ் e of x the whole square. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலால வேரியன்ஸோட வேல்யூ லாம்டான்றதுனால அதை போட்டுருங்க. e of x square 30 அதையும் போட்டுருங்க. e of xனா அதான் மீன், அதுவும் லாம்டா. ஸோ லாம்டா ஸ்கொயர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ்னா லாம்டா கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதுல இருந்து இதை லாம்டா ஸ்கொயர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா லாம்டா ஸ்கொயர், ஆல்ரெடி இந்த சைடு லாம்டா, இந்த சைடு 30 minus 30 equal to 0. So this is quadratic equation. So by solving this you will be getting lambda. So minus 30 எப்படி பிரிக்கலாம்? 5 6 30 minus இதில் போட்டீங்கன்னா plus 1. So because plus 1. So lambda minus 5 into lambda plus 6 equal to 0. So from this lambda equal to 5 and lambda is equal to minus 6. Minus 6 not possible. Negative value கிடையாது. Variance negative cannot be possible. So lambda equal to 5 தான் correct ஆனது. So variance வந்து 5. So where is 5? B. B is the answer of the problem. இப்போ 29th problem. In a Poisson distribution, P of x equal to 2 equal to P of x equal to 3. Then the value of parameter lambda. So Poisson distribution நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். e power minus lambda power x by x factorial. So அந்த ஃபார்முலா படி இங்க 2 இருக்கிறதுனால x க்கு பதிலா 2 யூஸ் பண்ணணும். அப்போ யூஸ் பண்ண என்ன வரும் பாருங்க, e power minus lambda power x க்கு பதிலா 2 by 2 factorial is equal to 3 க்கு அதே மாதிரி x க்கு 3 போடுங்க, e power minus lambda power 3 by 3 factorial. இங்க e power minus lambda cancel. Now this is 3 factorial na 6 and side கொண்டு போயிடுங்க. So lambda square 6 is equal to 2 and side 2 into lambda cube. அப்போ இதுல இருந்து என்னன்னா 2 lambda cube minus 6 lambda square equal to 0. So இதுல இருந்து காமனா 2 lambda square வெளியில எடுத்துருங்க. அப்படி எடுத்தீங்கன்னா lambda minus 3 equal to 0. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு,
lambda equal to 0, lambda equal to 3. Okay. அப்போ ரெண்டு ஆன்சர் வருது. lambda equal to 3 or 3 ஆனா lambda cannot be 0. ஏன்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீன் வேரியன்ஸ் எல்லாமே lambda, வேரியன்ஸ் cannot be 0. அதனால lambda வந்து 0 not acceptable. So lambda equal to 3 தான் கரெக்டான ஆன்சர். So C தான் ஆன்சர். So 30th problem. Which of the following distribution mean in which of the following distribution mean and variance are equal? அவ்வளவுதான். அந்த டேபிள்ல பாருங்க, அந்த டேபிள்ல எந்த மீனும் வேரியன்ஸும் எதுக்கு ஈக்குவலா இருக்கு பாருங்க. மீனும் வேரியன்ஸும் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ரெண்டுத்துக்கு ஈக்குவலா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் ஈக்குவலா இருக்கு. So now mean and variance are equal only in the Poisson distribution. So B the Poisson distribution the mean and variance equal. When I note பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. Binomial distribution mean வந்து NP, variance வந்து NPQ. Poisson distribution mean வந்து lambda, variance வந்து lambda. Uniform distribution mean வந்து A plus B by 2, variance வந்து B minus A the whole square by 2. Well, exponential distribution mean வந்து 1 by lambda, வேரியன்ஸ் வந்து 1 by lambda square. இப்போ நல்லா பாருங்க, எதுக்கு ஈக்குவலா இருக்கு? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும்தான் மீன் வேரியன்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால பி. ஸோ அதனால எல்லாத்தையும் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களால இந்த மாதிரி சம்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்? ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தீங்கன்னா 3 லிஸ்ட் வரும். பைனாமியல், பாய்சான், ஜாமெட்ரி. இந்த மூணுமே டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றேன் பாருங்க. கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த 3 கண்டினியூஸ்னா யூனிஃபார்ம், எக்ஸ்பொனென்ஷியல், நார்மல். இந்த 3மே கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஸோ இங்க அவங்க கேட்டது டிஸ்கிரீட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 3த்துல ஏதாவது இருக்கா பாருங்க. ஜாமெட்ரிக், அதான் ஏ தான் சம்மர் ஆன்சர். நார்மல் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்மும் கண்டினியூஸ், எக்ஸ்பொனென்ஷியலும் கண்டினியூஸ். ஸோ ஜாமெட்ரிக் ஏ தான் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது எல்லாமே நான் வச்சுங்க. டிஸ்கிரீட்ல இது 3மே தெரிஞ்சுங்க, கண்டினியூஸ் 3மே தெரிஞ்சுங்க, அப்பதான் இந்த மாதிரி சம் பண்ண முடியும். And now here the mean of the geometric distribution. So geometric distribution la mean கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? geometric distribution la mean என்னது? geometric distribution la mean வந்து q by p. சரிங்களா? variance வந்து q by p square. So q by p தான் இந்த சம்மோட ஆன்சர். எங்க இருக்கு q by p? So geometric distribution la q by p தான் mean. So d தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதெல்லாம் பைகாட் பண்ணி தான் வச்சிருக்கோம், வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் இஸ் q by p. அடுத்து இந்த சம் பார்ப்போம். A random variable is uniformly distributed over 2,10. ஸோ நல்லா கேட்டுங்க. இது மாதிரி சம் யூனிஃபார்ம் பேஸ் பண்ண சம் நிறைய கேட்க சான்ஸ் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. வாட் இஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா f of x is equal to 1 by b minus a less than x less than b, 0 otherwise. And இதுல மீன் வந்து a plus b by 2, வேரியன்ஸ் வந்து b minus a the whole square, b minus a the whole square by 12. அப்போ இதுல வந்து a என்ன அப்படின்னா a வந்து 2, b வந்து 10. ஸோ நேரம் கொண்டு வந்து வேரியன்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா தான் b minus a, bன்றது 10 minus 2 the whole square by 12. So 10 minus 2 na 8 square na 64 by 12. Simplify பண்ணுங்க. Simplify பண்ணினா fourth table 6 4s are okay, and then this is 3 4s are. So 16 by 3. So a தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ அதனால யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், திஸ் இஸ் மீன், திஸ் இஸ் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், ஓகே அப்படின்னா ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 2. சரி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒய்யோட வேல்யூ இதுவாக இருந்தால் எஃப் ஆஃப் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/b மைனஸ் ஏ நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒய் கொடுத்துட்டு அதுல இருந்து எஃப் ஆஃப் ஒய் கேட்குறேன். அப்போ இந்த சம்மை வித்தியாசமாக நம்ம டீல் பண்ணணும். எப்படின்னா ஒய்யோட வேல்யூவை யூஸ் பண்ணுவோம். ஒய்ன்றது 4x + 3. அதில் இந்த எக்ஸுக்கு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? இதில் எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் ஒய்யோட வேல்யூ 3. அதே மாதிரி எக்ஸுக்கு அடுத்தது 2 அப்படின்னு போட்டிங்கன்னா மற்ற 2 போட்டிங்கன்னா 4 2s are 8, 8 + 3 11. ஒய்யோட வேல்யூ 11 வரும். அப்போ இப்போ நம்மளுக்கு இது புதுசா u, இது புதுசா b. எப்படி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 1/b மைனஸ் ஏ சொன்னோம், அதே மாதிரி எஃப் ஆஃப் ஒய்க்கு 1/b மைனஸ் ஏ தான். 1/b மைனஸ் ஏ தான். அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும்? இது b, இது a. அப்போ 11 - 3 அப்படின்னு போடணும். 8. 11 - 3 வந்து 8. அப்போ 1/8 அப்படின்னு வரும். 1/8னா இது b தான் இந்த சம்மோட ஆன்சர். மொத்தத்தில் ஃபார்முலா இதுதான். அவங்க கொடுத்துருக்க ஏபியில இருந்து நம்ம இதை யூஸ் பண்ணி புதுசா ஏபி கண்டுபிடிச்சு அந்த ஏபிக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 1/8 தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இந்த சம் பார்ப்போம். இஃப் எக்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் -2 to -2, அப்போ ஏவோட வேல்யூ -2, பியோட வேல்யூ 3. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்குறாங்க. நம்மளுக்கு வேரியன்ஸ் தான் தெரியும். வேரியன்ஸ்க்கு என்னது ஃபார்முலா சொல்லியிருக்கேன். b - ad whole square by 12ன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. b minus of minus plus 2 the whole square by 12. அப்படின்னா 3 2 5 5 square 25, 25/12. பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தானே அவங்க கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும்னா ரூட் எடுக்கணுமா? ஸோ ரூட் ஆஃப் 25/12. ரூட் ஆஃப் 25 வந்து 5. ரூட் ஆஃப் 12ன்றது எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 4 × 3 அப்படின்னு போகலாம். 2√3. So this is 2√3. So 5/2√3. எங்க இருக்கு? 5/2√3. So B தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த சம்மோட ஆன்சர் B. நெக்ஸ்ட், ஏன் நிறைய யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வருதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் உண்டு. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோடனே ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். அதில் வந்து 1/b - a. ஸோ b - a ஓட வேல்யூ என்னது? 3ல் 2 பண்ணால் 1. ஸோ 1/1 1 தானே அது. ஃபார்முலா வேணால் முதல்ல எழுதிடுறேன், அப்புறமேட்டு பார்த்துங்க. 1/b - a ஃபார்முலா a < x <b 0 otherwise. ஸோ அதன்படி b - a ஓட வேல்யூ 1. அப்போ 1/1 1. a ஓட வேல்யூ 2, a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 3. இப்போ அவங்க கேட்குறது p of 1 < x <3 தானே கேட்குறாங்க. அப்போ இன்டர்வல் 1 to 3 f of x dx. f of x ஓட வேல்யூ 1 ஆச்சு. அப்போ வெறும் dx, xக்கு லிமிட் போட்டீங்கன்னா 1 to 3. 3ல் 2 1 போனால் 2. 2 தான் ஆன்சர். ஏ தான் சம்மோட ஆன்சர். நார்மலாக இதெல்லாம் கண்டுபிடிப்பீங்களா? சம் போடும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை மாதிரி தான் நான் இது போட்டிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ 37th ப்ராப்ளம். இஃப் f of x is equal to 2x interval 0 to a இஸ் a probability density function சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டர்வல் -∞ to +∞ f of x dx equal to 1ன்னு தெரியும். தென் வேல்யூ ஆஃப் a கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா இன்டர்வல் 0 to a f of x வந்து 2x into dx equal to 1. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? 2 × x²/2 with the limit 0 to a equal to 1. இதில் 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்பர் லிமிட் கொண்டு போட்டிங்கன்னா a² - 0 equal to 1. ஸோ a² equal to 1ன்னா ஏவோட வேல்யூ என்னது? +or -1. ஆனால் -1 இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா 0 2 அப்படின்னு போது 0லேருந்து 0வோட அதிகமான நம்பர் தான் இருக்கணும். ஸோ 1 தான் வரும். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். 38th problem. The time to failure in thousands of hours an important piece of electrical equipment used in a manufactured DVD player as the probability density function. ஏதோ ஒன்று அவங்க எது கொடுத்தாலும் சரி, f of x தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம e of x கண்டுபிடிக்கணும்.
ஸோ இ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதில் கொண்டு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இன்டெக்ரல் பண்ணி போடணும். போட்டால் ரொம்ப பெருசாக போகும். ஆனால் இதுக்கு நான் ஒரு ஷார்ட் கட் வச்சுருக்கேன், அந்த ஷார்ட் கட் சொல்கிறேன், நான் வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். What is exponential distribution? F of x is equal to lambda into e power minus lambda x. இதுதான் வந்து exponential distribution நமக்கு தெரியும். அப்போ ரெண்டு அதே மாதிரி தானே இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணினா லாம்டாவோட வேல்யூ என்னது? லாம்டாவோட வேல்யூ 2. லாம்டா இருக்கிறதுல 2 இருக்கு, மேலே லாம்டா இருக்கிறதுல 2 இருக்கு. ஸோ லாம்டாவோட வேல்யூ 2. சரி, அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ இ ஆஃப் எக்ஸ் தான் கேட்குறாங்க. இ ஆஃப் எக்ஸ்னா என்னது? மீன். எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் என்னது? நான் தான் டேபிள்ல கொடுத்துருக்கேன். எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் வந்து 1 லாம்டா. அப்போ இங்க 2னால 1/2. அவ்வளவுதான், 1/2 போட்டுருங்க. இதை போட்டுட்டு தேவையில்லாம இதை சால்வ் பண்ணீங்கனாலும் யூ வில் பி கெட்டிங் 1/2. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை பார்க்கறதுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியே இருக்கிறதுனால அதுல இருந்து கம்பேர் பண்ணும்போது லாம்டாவோட வேல்யூ 2. அவங்க மீன் தான் கேட்கறாங்க. எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் 1 லாம்டா. ஸோ 1/2 தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இதை போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இதுவும் பாருங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி போடு, ஏன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 சொன்னனால 0 டு இன்ஃபினிட்டி ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டு இன்டர்வல் பண்ணுவோம். ஏ வச்சுட்டு இதை இன்டர்வல் பண்ணால் மைனஸ் 2x பை மைனஸ் 2 with the limit 0 to infinity போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நான் போட்டிங்கன்னா e power minus infinity 0. ஸோ மைனஸ் 0 போட்டினா 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. அப்போ அதுலேருந்து ஏவோட வேல்யூ என்னது? 2. அப்போ முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஆனால் நான் இப்படி கூட போட மாட்டேன். இதை எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? லாம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 தானே. அப்போது e power minus lambda இங்கே 2 இருந்தா அப்போ அதுவும் 2 தான் இருக்குன்றது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ டேரக்டாகவே 2ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியமே கிடையாது. லாம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இங்கே என்ன இருக்கோ அதே இருக்கணும். அப்போ தான் அது பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். அதனால பை கம்பேரிங் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதை சால்வ் பண்ணாமே யூ கேன் ஃபைண்ட் ஏ வேல்யூ. ஸோ 40th ப்ராப்ளம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு e power minus x. நான் திருப்பி இது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட கம்பேர் பண்றேன். வாட் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்? லாம்டா இன்ட்டு e power minus lambda x. பை கம்பேரிங் திஸ் லாம்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? 1ன்னு அர்த்தம். பை கம்பேரிங் திஸ் லாம்டாவோட வேல்யூ 1. சரி, எம்ஜிஎஃப் கேட்குறாங்க. இது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப் என்னது? எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் டேபிளில். எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப் இங்கே பாருங்க. இதான் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதோட எம்ஜிஎஃப் வந்து இதுதான் எம்ஜிஎஃப், லாம்டா பை லாம்டா மைனஸ் 2. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? லாம்டா பை லாம்டா மைனஸ் 2 தான் இது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ லாம்டா பை லாம்டா மைனஸ் டி இதுதான் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப். அதில் லாம்டாவோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா 1/1 மைனஸ் டி முடிஞ்சு போச்சு. எங்கே இருக்கு பாருங்க, 1/1 மைனஸ் டி. ஸோ இதுதான் ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இதை மாதிரி ஃபார்ம்ல இருந்தாவே யூ கம்பேர் வித் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் யூ கேன் ஃபைண்ட் ஆன்சர். அதை விட்டுட்டு 1/1 போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி பைகட் பண்ணியிருக்கணும். இது எது பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் எக்ஸ் பிளஸ் டி வரும். ஸோ கண்டிப்பாக இது கிடையாது, இது கிடையாது. இதில் எஸ் பிளஸ் டி இங்கே டி வரணும்னா இங்கே இருக்கிற எஸ்ஸுக்கு எஸ் கேன்சல் ஆகி டி தான் இங்கே வரும். இங்கே இருக்க எஸ்ஸுக்கு எஸ் கேன்சல் ஆகணும் பாருங்க. இங்கேயும் எஸ் இருக்கா, இந்த எஸ்ஸுக்கு எஸ் கேன்சல் ஆனால் டி, அந்த டி தான் இங்கே வரணும். ஆனால் இங்கே எஸ் இருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதுதான் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. எப்படின்னா இங்கே இருக்க எஸ்ஸுக்கு எஸ் போச்சுன்னா டி, அந்த டி தான் இங்கே இருக்கு. ஸோ மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டியை பேக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஹியர் 42nd ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக். எப்போ இது சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னா இஸ் அபவுட் எப்போ இல்லை எதை பொறுத்து சிமெட்ரிக், இஸ் சிமெட்ரிக் அபவுட் தி மீன். அதனால இதை பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் ஆன்சர். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்பவுமே சிமெட்ரிக் அபவுட் தி மீன். சி த ஆன்சர். அண்ட் ஏரியா அண்டர் தி ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ். நார்மல் கர்வ் பார்க்குறோம்ல, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த நார்மல் கர்வ்ல என்டையர் ஏரியா எப்பவுமே 1 தான். ஸோ அதனால பி தான் இந்த சம்மோட ஆன்சர்.
And the normal distribution is also known as normal distribution க்கு இன்னொரு நேம் வந்து Gaussian distribution சொல்லுவாங்க. அதனால நான் வச்சுங்க C தான் நம்மளோட ஆன்சர். Okay, so almost first unit random variables probability and queuing theory ல first unitல என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சம் போட முடியுமோ அவ்வளவு சம் சால்வ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா யூனிவர்சிட்டி எக்ஸாம் இதை பேஸ் பண்ணி வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.